भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवतसेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिः। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। हरे कृष्णा। ஸ்ரீமத்பாகவதம் முதல் ஸ்கந்தம் முதல் அத்தியாயம் 6வது ஸ்லோகம் நம்ம இப்போ பார்க்கணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ऋषय उषुः त्वया खलु पुराणानि चेतिहासानि चानघ आख्यातानि अभिधीतानि धर्मशास्त्राणि यान्युत. சௌனக ரிஷியை தலைமையாக கொண்ட ரிஷிகள் கூறினர், ஹே அனக, பாவமற்ற எல்லா கலங்கங்களிலிருந்து விடுபட்ட சூத கோஸ்வாமியே, நீங்கள் புராணங்கள், இதிகாசங்கள், தர்மசாஸ்திரங்கள், ஸ்ருதி ஸ்மிருதி எல்லாவற்றையும் அதீதானி கற்றறிந்து உள்ளீர்கள், ஆக்யாதானி உபன்யாசமும் செய்துள்ளீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 7வது ஸ்லோகம். யானி வேதவிதாம் ஸ்ரேஷ்டோ பகவான் பாதராயணக அந்யே ச முனயக சூத பராவர விதோ விதுஹு. ஓ சூத கோஸ்வாமியே, வேத வித்துகளில் நீங்கள்தான் சிரேஷ்டர். பரமபுருஷ பகவானின் சக்தி ஆவேச அவதாரமாகிய ஸ்ரீல வியாசதேவர் பகவான் பாதராயணரை பற்றி நன்கு அறிந்துள்ளீர்கள். பிரம்மசூத்திரத்தை இயற்றிய வேதவியாசரே ஸ்ரீமத் பாகவதத்தையும் இயற்றினார். 6 வகையான தத்துவ முறைகளின் ஆசிரியர்களான கௌதமர், கனாட்டர், கபிலர், பதஞ்சலி, ஜைமினி, அஷ்டவகர் போன்ற முனிவர்கள் சர்வ காரணத்துக்கும் மூல காரணத்தை பற்றிய குறிப்பை கொடுக்கல. ஆனால் தாங்களோ பராவர விதோ விதுகு, பர அபர, ரூப அரூப பற்றி தெரிந்த ரிஷிகளில் நீங்கள் தான் தேர்ந்தவர் அப்படின்னு சௌனக ரிஷியை தலைமையாக கொண்ட ரிஷிகள்லாம் சூத கோஸ்வாமி கிட்ட சொல்லிட்டு வராங்க. அடுத்து 8வது ஸ்லோகம். வே தத்துவம் சௌமிய தத் சர்வம் தத்வதஸ்தத் அனுக்ரஹாத் ப்ரூயுகு ஸ்னிக்தஸ்ய சிஷ்யஸ்ய குரவோ குக்யம் அப்யுத. ஸ்னிக்தஸ்ய சிஷ்யஸ்ய, தாங்கள் பணிவுள்ள சீடர், அதனால் குருமார்கள் தங்களுக்கு குரவோ குக்யம் அப்யுத, குக்கியமான ரகசியமான அர்த்தங்களை எல்லாம் கூறியிருப்பாங்க. அவற்றையெல்லாம் எங்களுக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க ரிஷிகள். அடுத்து 9வது ஸ்லோகம். தத்ர தத்ரஞ்சசாயுஷ்மன் பவதா யத் விநிஷ்டிதம் பும்சாம் ஏகாந்ததக ஷேயக தன்னக சம்ஷித்தும் மார்கசி. ரிஷிகள் 6 கேள்விகளை சூத கோஸ்வாமி கிட்ட கேட்குறாங்க. அந்த 6 கேள்விகளுக்கான பதில் தான் ஸ்ரீமத் பாகவதம். அதில் முதல் கேள்வி இந்த ஸ்லோகத்தில் கேட்குறாங்க. ஹே ஆயுஷ்மன், எது பும்சாம், எது பொதுமக்களுக்கு ஸ்ரேயஸோ, முடிவான உயர்ந்த நன்மை கொடுக்குமோ, எல்லா சாஸ்திர அம்சத்தை கற்று என்ன முடிவுக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்களோ அதை எளிமையாக புரியும்படி எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க.
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே வாழ்வின் குறிக்கோள் என்பதை ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை கூற வேண்டும். பாகவதம் ஸ்ரத்தையாக படித்தால் கேட்டால் சொர்க்கமோ முக்தியோ குறிக்கோள் அல்ல, கிருஷ்ண பிரேமையே என்று புரிய வரும் நமக்கு. ஸ்ரீமத் பாகவதம் நம்ம கிருஷ்ண பிரேமையை நோக்கி அழைத்து செல்கிறது. அடுத்து 10வது ஸ்லோகம். பிராயேன அல்பாயுஷக சப்ய கலாவஸ்மின் யுகே ஜனாக மந்தாக சுமந்த மதயோ மந்தபாக்யாகி உபத்ருதாக. கலியுகத்தில் மக்கள் அல்ப ஆயுஷ் உடையவர்களாக, மந்த புத்தி உடையவர்களாகவும், பாக்கியமற்றவர்களாகவும், உபத்ருதாக பல தொல்லைகளுக்கு ஆட்பட்டவர்களாகவும் இருக்காங்க. சூத்த கோஸ்வாமி சாஸ்திரங்களை குருமுகமாக கேட்டுள்ளார். அவற்றை நன்றாக புரிந்து கொண்டு அதுபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. கலியுக மக்களுக்கு எது ஸ்ரேயஸ் என்று தெரிந்து கொள்ள ஞானம் இல்லை. கலியுகத்தில் எல்லாமே குறைவு தான். ஆயுள், புத்தி, பாக்கியம் எல்லாமே குறைபாடோடு தான் இருக்குது. ஆயுள் குறைவதற்கு ஒழுங்கற்ற உணவு பழக்க வழக்கங்கள் தான் காரணம். சாத்வீகமான உணவை விட்டுட்டு பெரும்பாலான மக்கள் என்ன பண்ணுறோம், இப்போ எல்லோரும் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி உணவை நம்ம சாப்பிட்றோம். அதில் அதிகமான மசாலா எல்லாம் போட்டிருக்கிறதுனால நம்ம உடல் நலத்தை பாதித்து ஆயிலை குறைச்சிடுறது. நம்ம பகவானுக்கு நைவேத்தியம் செய்யப்பட்ட பிரசாதத்தை மட்டும் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் சத்துவகுணம் வளர்ந்து பகவத் ஞானம் ஏற்பட்டு பகவானை அடைவிக்கும். ஆனால் கலியுக மக்கள் இப்படியெல்லாம் செய்யறதில்ல. எல்லாமே அவசரகதி தான். ஆயுள் இல்லை, சோம்பேறியாக இருக்காங்க, பாக்கியம் இல்லை, சாது சங்கமம் கிடைக்க அதிர்ஷ்டமும் இல்லை. அப்படியே கிடைச்சாலும் பிரச்சனைகள் வர்றது. உடல், மனம், வேலை காரணமாக சாது சங்கமத்துக்கு வர முடியல. இப்படிப்பட்ட கலியுக மக்களுக்கு எது ஸ்ரேயஸோ சிறந்ததோ அதை கூறுங்கள் அப்படின்னு ரிஷிகள் கேட்குறாங்க. அதை அடையும் வழியும் நீங்களே கூறுங்கள் அப்படின்னு ரிஷிகள் சூத்த கோஸ்வாமி கிட்ட கேட்குறாங்க. அடுத்த ஸ்லோகம் 11வது ஸ்லோகம். பூரிணி பூரி கர்மாணி ஸ்ரோத்தவ்யாணி விபாகஷக அத்தக சாதோ அத்ர யத்சாரம் சமுத்ருத்ய மனிஷயா ப்ரூஹி பத்ராய பூதானாம் ஏனாத்மா சுப்ரசீததி. ரிஷிகள் இங்கே 2வது கேள்வி இந்த ஸ்லோகத்தில் கேட்குறாங்க. பூரிணி பூரி கர்மாணி, பல வகையான சாஸ்திரங்களில் பல வகையான கர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஏ சாதோ, அவற்றில் எத் சாரம், எது சாரமோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து, சமுத்ருத்ய அதை தேர்ந்தெடுத்து, பத்ராய பூதானாம் அனைத்து ஜீவராசிகளின் நன்மைக்காக, ஏன் ஆத்மா சுப்ரசீதத்தி எதனால் எல்லா ஜீவராசிகளின் மனம் பூர்ண திருப்தி அடையுமோ, ப்ரூஹி அதை நீங்கள் சொல்லணும். அதாவது அனைத்து சாஸ்திரங்களின் சாரத்தை நீங்கள் சொல்லணும். ஏன்னா மக்கள் குழம்பியிருக்காங்க. கிருஷ்ண பிரேமை அடைய என்ன செயல் செய்யணும், எது முக்கியமானது அப்படின்றத தெரியல. அதனால் முக்கியமானது எதுவோ அது சாஸ்திரங்களின் சாரத்தை கடைஞ்சி எடுத்து சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து 12வது ஸ்லோகம். சூத ஜானாசி பத்ரம் தே பகவான் சாத்வதாம பதிஹி தேவக்யாம் வசுதேவஸ்ய ஜாதோ யஸ்ய சிகிஷயாம். இந்த ஸ்லோகத்தில் ரிஷிகள் 3வது கேள்வி கேட்குறாங்க. சூத பத்ரம் தே, ஓ சூத கோஸ்வாமியே உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். பகவான் சாத்வதாம் பதிஹி, பக்தர்களின் தலைவரான வசுதேவரின் மகனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யஸ்ய எக்காரணத்திற்காக தேவகியின் கர்ப்பத்தில் தோன்றினார் என்ற ரகசியம் ஜானாசி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக பகவான் தோன்றினார்? கிருஷ்ண பிரேமை நமக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் பகவான் அவதாரம் செய்கிறாரு. தன்னுடைய ரூப லாவண்யத்தை, அழகை காட்டி நம்மை வசியப்படுத்துகிறார்.
ஈர்ப்பதற்காக வந்து பகவான் வந்து அவதாரம் செய்கிறாரு. எண்ணற்ற கல்யாண குணங்களை வந்து காட்டி நம்மை வந்து ஈர்க்க வந்துள்ளார். தன் பெருமையை வந்து பரப்ப பகவான் வந்து வந்திருக்கிறார். அடுத்து 13வது ஸ்லோகம். தன்னக சுஷ்ருஷமானானாம் ஹர்கசி அங்கானுவர்ணித்தும் யஸ்ய அவதாரோ பூதானாம் க்ஷேமாய ச பவாய ச. ஓ சூத கோஸ்வாமியே, பரமபுருஷரையும் அவரது அவதாரங்களை பற்றியும் அறிந்து கொள்ள ஆவலாக நாங்கள் வந்து இருக்கோம். முந்தைய ஆச்சாரியர்களால் அளிக்கப்பட்ட உபதேசங்களை வந்து நீங்கள் எங்களுக்கு சொல்லணும். ஏன்னா ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டால் வாழ்க்கை வந்து வெற்றியடையும் என்பது அவங்களுக்கு வந்து தெரியும். அதனால் வந்து கிருஷ்ண கதாமிருதத்தை வந்து பருக்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுறாங்க ரிஷிகள். 14வது ஸ்லோகம். ஆபன்னக சம்ஸ்ருதிம் கோராம் என்னாம விவசோ கிருணன் ததக சத்யோ விமுச்யேத யத்விவேதி ஸ்வயம் பயம். பயமே ஸ்வரூபமானதும் கூட கிருஷ்ணரின் நாம ரூபத்தை கண்டு அஞ்சுகிறது. அத்தகைய புனித நாமத்தை தெரியாமல் சொன்னாலும் கூட கோரமான பிறப்பு இறப்பு என்னும் சம்சாரத்திலிருந்து விமுச்சியத்தை விடுவிக்கிறது. பகவானின் புனித நாமத்தின் பெருமையை வந்து கேட்க ரிஷிகள் வந்து ஆசைப்படுறாங்க. அஜாமில உபாக்கியானத்தை வந்து கேட்கணும் அப்படின்னு வந்து ரிஷிகள் வந்து ஆசைப்படுறாங்க. அடுத்து 15வது ஸ்லோகம். யத்பாத சம்சயாக சூத முனயக பிரசமாயனாக சத்யக புனந்தி உபசிருஷ்டாக ஸ்வத்துன்யாபோ அனுசேவையாம். புனிதமான கங்கையில் வந்து தீர்த்தம் ஆடினாதான் நம்மளுடைய பாவம் எல்லாம் போகும். தூய பக்தர்கள் கங்கை விட வந்து உயர்ந்தவர்கள். ஏன்னா பகவானின் தாமரை திருவடிகளை தங்களின் இதயத்திலே வந்து சுமக்கிறாங்க. அத்தகைய பகவத் பக்தர்களை நினைத்தாலே நம்ம வந்து பாவனம் ஆயிடுவோம். அத்தகைய மகா பாகவதர்களை பற்றி வந்து சொல்லுங்கள். துருனுடைய சரித்திரம் சொல்லுங்கள், பிரகலாத சரித்திரம் சொல்லுங்கள், அம்பரீஷ் மகாராஜாவுடைய சரித்திரத்தை சொல்லுங்கள், பிருத்து மகாராஜா சரித்திரம், ரிஷபதேவருடைய சரித்திரம் எல்லாம் வந்து கேட்கணும் அப்படின்னு வந்து ரிஷிகள் வந்து ஆவலாக வந்திருக்காங்க. அடுத்து 16வது ஸ்லோகம். को वा भगवतस्तस्य पुण्यश्लोकेद्य कर्पणः शुद्धिकामो न शृणुयात् यशः कलिमलापहम्. கலிமலாப்பகம், கலியுகத்தின் கலங்கங்களிலிருந்து விடுவித்து நம்மை வந்து தூய்மைப்படுத்தும் பகவானின் பெருமைகளை வந்து கேட்காதவர்கள் யாரேனும் இருக்கக்கூடுமோ? கோவா பகவதஸ்தஸ்ய புண்ணிய ஸ்லோகேத்ய கர்மனக, இப்படி யாராவது வந்து இருக்கக்கூடுமோ? பகவானின் குணங்களை கேட்காதவர்கள் வந்து கலியினால் வந்து துன்பப்படுவாங்க. பகவத் குணங்களை கேட்பவர்கள் வந்து கலிமலாப்பகம், கலியின் அந்த கொடூரமான கொடுமையிலிருந்து வந்து விடுபடுவார்கள் அப்படின்னு வந்து ரிஷிகள் நினைக்கிறாங்க. 17வது ஸ்லோகம். தஸ்ய கர்மாணி உதாராணி பரிகீதானி சூரிபிஹி ப்ரூஹி நக ஷத்ததானானாம் லீலையா ததத கலாஹாம். ரிஷிகள் வந்து 4வது கேள்வி வந்து இந்த ஸ்லோகத்தில் கேட்குறாங்க. தஸ்ய கர்மாணி உதாராணி, பகவானின் செயல்கள் லீலைகள் வந்து அற்புதமானது. எல்லா லீலைகளை பற்றி வந்து நீங்கள் சொல்லணும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே எல்லா அவதாரங்களின் மூலம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தோன்றும்போது அவருடன் வந்து ஸ்ரீமன் நாராயணன், விஷ்ணு எல்லோரும் வந்து சேர்ந்து அவருள் வந்து பூக்குறாங்க, அவருள்ளே வந்து இருக்காங்க. அனைவருமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் விரிவுகள் தான். அதனால் ஸ்ரீ கிருஷ்ண கதாமிருதத்தை வந்து பருகணும் அப்படின்னு வந்து அவருடைய லீலைகளை வந்து கேட்குறாங்க ரிஷிகள் எல்லாம் சூத்த கோஸ்வாமி கிட்ட. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜாய். ஜகத்குரு ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய். குரு பரம்பரை की जय. गौर निताय की जय. हरि हरि बोल.